தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் அருவிகளில் குளிக்க தற்காலிகமாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், தென்காசி குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையானது எத்தனை நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? மேலும் என்னென்ன தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. அதாவது யுவராணி, நேற்றைய முன்தினம் முதல் தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை என்பது பெய்து வருகிறது. அதே போல் நேற்று இரவு பெய்த மழை இன்று அதிகாலை வரையும் பல்வேறு பகுதிகளில் இந்த சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுமே தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் அதிகாலை ஒரு 3 மணி அளவில் ஐந்தருவி மற்றும் மெயினருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுவதால் உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி தற்போது அது வெள்ளப்பெருக்காக மாறியது. தற்போது சுற்றுலா பயணிகளின் நலன் கருதியும் ஐயப்ப பக்தர்களின் நலன் கருதியும் அருவிகளில் குளிக்க தற்காலிகமாக மாவட்ட நிர்வாகம் தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அந்த மேகமூட்டம் காணப்படுவதால் இன்னும் மழை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த நாள் முழுவதும் தடை என்பது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய குற்றாலம் அருவியில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக மிகப்பெரிய ஒரு காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அந்த காற்றாற்றின் வெள்ளத்தின் போது மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியது. அதனால் அங்கு முற்றிலுமாக தடை என்பது, சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது. தற்போது இந்த கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக சுற்றுலா பயணிகளும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் குளிப்பதற்கு தடை என்பது நீடிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் தொடர்ந்து பொங்கல் விடுமுறை தினம் என்பதால் குற்றாலம் நோக்கி அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளையும் இந்த மழை நீடித்தால் குளிப்பதற்கு தடை என்பது நீடிக்கும். ஏற்கனவே குற்றாலத்தில் 2ஆம் கட்ட சீசன் என்பது நிலவி வருகிறது. அதாவது சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் செல்வதால் 2ஆம் கட்ட சீசனாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் மண்டல பூஜை முடிஞ்சு தற்போது மகவிளக்கு பூஜை நடைபெற்று வருவதால் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் கூடி வருகின்றனர். அதே ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் செல்வதால் அவர்கள் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இன்னும் வரக்கூடிய நேரங்களில் மழை அதிகரித்தால் குளிப்பதற்கு தடை என்பது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அருவி பகுதியில் மட்டும் அதுக்கு அந்த பாலத்தில் முன்பு நின்று செல்ஃபி எடுப்பதற்கு மட்டும் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அருவிக்கரை பகுதிக்கு செல்வதற்கு முற்றிலுமாக சுற்றுலா பயணிகளுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் தடை என்பது நீடித்து வருகிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ராஜன்.